ஷாப்பிங் போகலாமா? கிளம்ப வேண்டியதுதான். வாங்க போகலாம். எல்லாரும் முதல் ஷாப்பிங் போகிறதுக்கு எல்லோரும் ரெடியாகி வெளியில் நிற்கிறாங்க. பார்த்தீங்களா, எல்லோரும் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம அங்கே ஷாப்பிங் போகிறதுக்கு நடக்கிற ட்ராவல்ஸ் மட்டும் தான் இந்த ஷார்ட்டில் போட்டிருக்கோம். ஏன் சாய்ஸ்ரீ, எவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருந்தது. இந்த வெயிலில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எவ்வளோ கஷ்டம். ஆமாம், இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஆட்டோ போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம், அது போகிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், ஸ்நாக்ஸ் வாங்க இறங்கிட்டாங்க எல்லாம். அவங்களுக்கும் தேவையான ஸ்நாக்ஸ் இங்கே பாருங்கள், கார்டெலாம் வாங்கிருச்சிங்க எல்லாம். ஒருத்தர் போகேமான் கார்டு, ஒருத்தர் லபுபு கார்டுன்னு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பர்ச்சேசிங் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சிங்கன்னா நாங்கள் ஷாப்பிங்கே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிருச்சிங்க. ஆட்டோவில் ஏறியாச்சு. இப்போ வேடிக்கை பார்க்கறதுக்கு ஜன்னல் சீட் மாதிரி உட்காந்தாச்சு. 3 பேர்த்தையும் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு நாங்கள் பின்னாடி உட்காந்துக்கிட்டோம். ஆய்கரும் வெள்ளும் முன்னாடி உட்காந்துக்கிட்டானுங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். எப்படியோ ஒரு வழியாக அந்த பஸ் ஸ்டாப்பும் வந்துருச்சு. இறங்கி இதுங்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து கொண்டு போகிறதுக்குள்ளே போதும் நினச்சி நெக்ஸ்ட் ஒரு வழியாக சிங்காரத்துப்புக்கு வந்தாச்சு. மலைக்கோட்டை சைடு இருக்கிற கடைகள்லாம் எடுத்துகிட்டு இங்கிட்டு தான் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கிட்டலாம் கடை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதையும் பார்த்துட்டு தான் வந்தோம். சரி, ஷாப்பிங் போகலாமா? வாரியா கடைக்கு போகலாமாடா குரு? தான் போயிட்டோமே எப்பயோ. இல்லை, உள்ளே போகலாம்ல. இப்போ அகமத் வந்தாச்சு, உள்ளே போக போகிறோம். வாங்க எல்லாம் உள்ளே போகலாம். சைகுருவா, லிஃப்ட்டில் ஏறிடுவோம். லிஃப்ட்டில் ஏறுறதுக்காக தான் எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்கோம். லிஃப்ட்டில் ஏறிட்டு வந்தாச்சு. எல்லா பொருளையும் பார்த்துட்டு ஒரு வாட்டி இதுங்க ரெண்டும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சுங்க. ஏன்டா அப்படி சண்டை போட்டே இருக்கீங்க? அப்படி தான் அடிச்சுப்போம். எங்கே போனாலும் இப்படி தான். ஷாப்பிங் போனாலே இவனும் வேலனும் சேர்ந்து சண்டை போட்டே தான் இருப்பானுங்க. அந்த இடமே சுற்றி விளையாடுவானுங்க. இங்கே பாருங்கள், 4 பேர் சேர்ந்துருச்சுங்க. அங்கிட்டு நாங்களாம் வந்து பர்ச்சேசிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கிட்டு இவங்க 2-3 பேரும் சேர்ந்து ஆட்டம் போடுச்சுங்க. இவங்க பாட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்கள் ஷாப்பிங் நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ வேறு கடைக்கு கிளம்ப வேண்டியதுதான். வாங்க போகலாம். அடுத்து இவங்க எல்லாருமே அடம் பிடிச்சாங்க, போத்தீஸ் போகணும்னு. ஏன்னா அங்கே எல்லாம் கேம்ஸ் எல்லாம் என்னமோ செட் பண்ணியிருக்காங்களாமே, அதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுச்சுங்க. சரின்னு கிளம்பியாச்சு. நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே போனால் என்ட்ரன்ஸில் நல்ல டாய்ஸ் பொம்மைங்களாம் வச்சுருந்தாங்க. இது என்ன பொம்மை சாய்? தரல, கார்ட்டூன் தான் நினைக்கிறேன். அங்கெல்லாம் நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்புறம் உள்ளே போனோடனே கேம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அங்கே என்ன சொன்னாங்கன்னா, அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் கொடுத்தா தான் வந்து நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அப்புறமே இவங்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு சரின்னு ஒரு பில் வாங்கியாச்சு. பில் வாங்கிட்டு மேலே போயிட்டோம். எந்த கேம் பிடிச்சிருக்கோ அதை விளாட்லான்னு எல்லா ஃப்ளோரும் போனோம். எந்த ஃப்ளோரில் நமக்கு கிடச்சிச்சு அந்த கேமு? தேர்ட் ஃப்ளோர் போனப்போ தான் இந்த கேம் கிடச்சிச்சு. எந்த கேம் பிடிக்கல, சரி இந்த ஒரு கேமாக விளாண்டு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு இந்த கேமை விளாட்லான்னு விளாட ஆரம்பிச்சிருச்சு. இதையும் விளாண்டு முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். அப்புறம் பஸ் ஏறிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். அந்த பஸ் ஏறத்துக்கு தான் இப்போ கிளம்புறோம். வாங்க போகலாம். ஒரு வழியாக எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஆட்டோ பிடிக்கணும், ஷேர் ஆட்டோ. சாய்ஸ்ரீ பார்த்து கிராஸ் பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். எப்படி கரெக்டாக கிராஸ் பண்ணிட்டா. போகிறப்ப கரெக்டாக ஹோலி கிராஸ் ஸ்டாப்பில் தான் போய் ஏறணும். இப்போ கிளம்பியாச்சு. போய் ஆட்டோ பிடிச்சிட்டு ஏறி கிளம்ப வேண்டியது தான். அடுத்தவங்க வேறு ஃபிஷ் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்போ இறங்கினோடனே ஃபிஷ் வாங்க வேறு போகணும். அதையும் போய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். அடிக்கடி ஃபிஷ் வாங்கி வீட்டில் நிறைய போட்டு வச்சிட்றான். அது வேறு வெயில் காலமாக இருக்கா, அதான் பயமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் கடை இருந்தது. உடனே 3 பேருமே நுழைஞ்சிட்டாங்க உள்ளே. இங்கே பாருங்கள், 4 பேர் உள்ளே போய் மீன் தேடிகிட்டே இருக்காங்க என்ன வாங்கலான்னு. என்னென்ன கலெக்ஷன்ஸ் ஆகி பார்த்தீங்க? நாங்கள் வந்து ஜீப்ரா மாதிரி ஏதாவது கலர்ஃபுல்லாக பார்க்கலான்னு பார்த்தோம். ஜீப்ராவே வாங்கலான்னு தோணுச்சு, அதனால் அது வாங்குவோம். எல்லா மீனுமே சூப்பராக இருக்குல்ல சாய்? நீங்கள் 2 பேரும் வாங்கிட்டு வந்தீங்களா? அந்த மீன் பேர் என்ன? ஜீப்ரா. அது எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது? அந்த ஒரு பேர் வந்து 50 ரூபா. 50 ரூபாய்க்கு ஒரு பேர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு 50 ரூபா கையில் கொடுக்கக்கூடாது, உடனே போய் மீனை வாங்கிட்டு வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் மீன்கெல்லாம் சூப்பராக இருக்குல்ல. சாய்கர் ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ வந்து பேர்ட்ஸும் இருந்துச்சு, நிறைய ஃபிஷ்ஷஸும் இருந்துச்சு. அதில் மெயினாக அங்கே வந்து அலிகேட்டர் கார்டு இருந்துச்சு, அதுவும் 2 இருந்துச்சு. இந்த மீனை வந்து டெம்பரேச்சருக்காக கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தான். இப்போ வந்து எடுத்து அதை திறந்து விட போகிறான் மீனை. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மீன் தொட்டி ஃபுல்லாக வச்சு ஒவ்வொரு மீனாக டெய்லி வாங்கி போடுறான். நிறைய மீன் வாங்கியிருக்கோம், மோட்டர்லாம் போட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.